யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 21. சேஷே ஷயானாம் கருடேன யாந்தீம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஸ்வாமாக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. சேஷே ஷயானாம் கருடேன யாந்தீம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஸ்வாமாக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. இதற்கு முன் ஸ்லோகத்தில் தேவகி தூக்கமே இல்லாமல் சயனித்துக் கொண்டிருந்ததை விவரித்திருந்தார். இந்த ஸ்லோகத்தில் அவள் ஆதிசேஷனில் சயனித்திருப்பதாகவும் கருடனுடன் செல்வதாகவும் ரத்ன சிம்ஹாசனங்களில் தாமரை மலரில் அமர்ந்திருப்பதாகவும் கிண்ணறர்களால் துதிக்கப்படுவதாகவும் தனது உருவம் இருப்பதாக கனவு கண்டதை சுவாமி வர்ணிக்கின்றார். எம்பெருமானை தவிர வேறு எவரையுமே சுமக்காத கருடன் தன்னை சுமப்பதாக தேவகி கனவு கண்டாள். உள்ளே இருக்கும் எம்பெருமானுக்கே உரிய வாகனங்கள் சிம்மாசன சுகம் தமக்கே அமைந்து விட்டதை உணர்ந்தாள். சேஷேஷயானாம் கருடேன யாந்தீம் சேஷேஷயானாம் கருடேன யாந்தீம் சேஷேஷயானாம் கருடேன யாந்தீம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஸ்வாம் ஆக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ ஸ்வாம் ஆக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ ஸ்வாம் ஆக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. சேஷேஷயானாம் கருடேன யாந்தீம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீடம் ஹயானனைர் ஆஸ்ரிதவந்தி கிருத்யாம் ஸ்வாம் ஆக்ருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷ. சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.